பெயின்லேயே பெரிய பெயின் என்ன தெரியுமா? நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்காக இருக்காங்கன்னு நினைக்கும்போது, அந்த நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ண முடியாமல் ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் டேடி வந்துட்டு டெத் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் கால் எனக்கு தான். லாஸ்ட் கால் பண்ணி பேசிட்டு அதுவும் இல்லாமல் அது அவரோட பர்த்டே அன்னைக்கு நவம்பர் 9th. ஸோ லாஸ்ட் கால் பேசிட்டு என் கூடயே தான் காலில் இருந்து எல்லாமே என்னை மீட் பண்ண வந்துட்டு இருந்த ஒரு பர்சன். பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் ஒரு ஏமாற்றம். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லேயே நான் பட்ட பெரிய ஏமாற்றம் அதுதான். யாருன்னு ஏமாத்திடவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சேனோ அந்த ஒரு பர்சன்கிட்டேருந்து ஏமாற்றம். அது வேறு யாரும் இல்லை, என் டேடி தான். அவர் இறந்துருவார். அவர் என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தங்க விட்டு போகிற ஒரு பர்சன்ஸ் தான். பட் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு பொண்ணு வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும்போது ஒரு குழந்தையில விட்டு போகிறது வேறு. பிகாஸ் அந்த குழந்தையிலேருந்தே அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு மெச்சூர்ட் ஆகிட்ட பிறகு கூட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணுறோம், அதுவும் நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த பேரண்டிங்கில் இருக்கிற ஒரு பர்சனே வந்து நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும்போது, அது மாதிரி பெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கள் டேடி ஸ்டோரிலாம் சொல்ல போனால் அது பெரிய ஸ்டோரியாக போகும். இவ்வளவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நிறைய பேர் வந்துட்டு இந்த லவ் ஃபெயிலியர் அது இதுக்கு ஃப்ரெண்டு விட்டு போகிறதுக்கெலாம் ஃபீல் பண்ணுறீங்க. ப்ரோ, வேக்கப் டு ரியாலிட்டி. இது அதை விட பெரிய பெயின். இதுலேயே நம்மளால் என்னால் சர்வை பண்ண முடியுதுன்னும் போது இவங்க விட்டு போகிறதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டால் நம்மளோட மென்டல் ப்ரெஷர் தான் டேமேஜ் ஆகும்.